ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம்பல். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், காப்பர் டிசைன் போட்டு இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸுக்கு இது கைக்கு வரக்கூடிய பார்டர். ஃபஸ்ட்டில் இந்த கைக்கு வரக்கூடிய பார்டர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம கையளவு இந்த ப்ளவுஸுக்கு மொத்தம் 7 இன்ச்சு ப்ளவுஸுக்கு தேவையான அளவுக்கு துணி நம்ம கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த பார்டரோட எட்ஜில் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால அந்த இடம் நமக்கு கையில் துணி ஜாயின் பண்ணி லைனிங் துணி ஜாயின் பண்ணுறதுக்கு போதும். அதனால் நம்ம மேலே மட்டும் ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் தையல் தும்பு இடம் விட்டு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ 7.5 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி கைக்குள்ளே துணி ஃபுல்லுமே நம்ம எடுத்துக்கலாம். கை நீளம் 7.5 இன்ச்சு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். கை சுற்றளவு கை கட் பண்ணும்போது நம்ம தேவையான அளவை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ கை துணி நீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்குள்ள அளவு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அளவு மொத்த உடம்பு சுற்றளவு 41 இன்ச்சு, இறக்கம் 16 இன்ச்சு. இந்த 41 இன்ச்சு உடம்புள்ள ப்ளவுஸுக்கு நம்ம ஒரு 45 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். முன்பக்கத்துக்கு ஒரு 2 இன்ச்சு தையல் தும்பம், பின்பக்கத்துக்கு ஒரு 2 இன்ச்சு தையல் தும்பம் நம்ம எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ முன்பக்கத்துக்கு 20.5 இன்ச்சு வரும் உடம்பு சுற்றளவு, பின்பக்கத்துக்கு 20.5 இன்ச்சு உடம்பு சுற்றளவு வரும். இந்த 20.5 இன்ச்சு கூட ஒரு 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டுக்கலாம். அதை விட கூட வேணாங்கவங்க அதை விட கூடுதல் அளவு விட்டுக்கிடுங்க. இப்போ மொத்த இறக்கம் 16 இன்ச்சு. அதில் ப்ளவுஸோட இறக்கத்தை விடவும் நம்ம 1.5 இன்ச்சு கூடுதலாக வைக்கணும். அப்போ 17.5 இன்ச்சு இறக்கத்துக்கு நம்ம போல்டிங் பண்ணணும். பாருங்கள், இப்போ உடம்பு பகுதி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உடம்பு பகுதியை 2ஆக மடக்கிறோம். முன்துண்டு தனியாக, பின்துண்டு தனியாக. போல்டிங் பகுதியெல்லாம் ஒரே பக்கம் வரும்படியாகவும், வெட்டு பகுதி எல்லாம் ஆம்கோல் பக்கம் வரும்படியாகவும் நம்ம நீட்டாக மடக்கி போல்டு பண்ணி போட்டுக்கிடுவோம். அடுத்தது இந்த இறக்கம் 16 இன்ச்சு இறக்கத்துக்கு 1.5 இன்ச்சு இறக்கம் கூட வச்சு 17.5 இன்ச்சு இறக்கத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். 17.5 இன்ச்சு இறக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மீதி துணி நமக்கு பட்டிக்கு எதுக்காவது யூஸ் ஆகும். பாருங்கள், நீட்டாக போல்டிங் பண்ணி விட்டுக்கிடுவோம். இந்த பெரு விரல் நகரை கொண்டு கையில் விரலில் இருக்க நகத்தை கொண்டு நீட்டாக அப்படியே போல்டிங் பண்ணி எடுத்து ஸ்டிஃபாக கொஞ்சம் தேய்ச்சி விட்டால் போதும். அழகாக அந்த போல்டிங் மடிப்பு வந்துடும். நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அந்த போல்டிங்கை தேய்க்கணும்னு வேண்டாம். நீட்டாக அந்த பெருவிரல் நகத்தை வச்சு இருத்தி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டா அந்த போல்டிங் மடிப்பு நீங்கி போகாது. இப்போ இறக்கமும் உடம்பு சுற்றளவும் நமக்கு கரெக்டான அளவு மெயின் பீஸில் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக லைனிங் பீஸ்லேயும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிடலாம். 41 இன்ச்சு உடம்புக்கு, முன்துண்டுக்கு 2 இன்ச்சு, பின்துண்டுக்கு 2 இன்ச்சு அளவுக்கு இடம் விட்டு, தையல் தும்புக்கு போதுமான அளவு இடம் விட்டு நம்ம பாருங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கிடுவோம். இந்த கட்டிங் போர்டு நான் மிஷின் போர்டில் தான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் ஃபுல்லுமே போட்டு கட் பண்ண முடியலை. அதனால் போல்டிங் பண்ணி உடம்பு பகுதியை 2ஆக போட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், இப்போ உடம்பு பகுதியை எடுத்து இந்த போல்டிங் பகுதியை எல்லாமே ஒரே பகுதி வரும்படியாக, வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதி வரும்படியாக நம்ம போல்டிங் பண்ணிக்கிட்டோம். லைனிங் துணிக்கும் நம்ம அதே அளவு போல்டிங் பண்ணால் போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம போல்டிங் பண்ண அந்த லைனிங் துணியை எடுத்து ஏற்கனவே போல்டிங் பண்ணி வச்சுருக்கிற அந்த மெயின் பீஸ் துணிக்கும் உள் பகுதியில் இந்த லைனிங் பீஸை எடுத்து வச்சு நீட்டாக போல்டிங் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான பகுதி லைனிங் துணியும் கட் பண்ணி போல்டிங் பண்ணியாச்சு.
மெயின் பீஸ் துணியும் கட் பண்ணி போல்டிங் பண்ணியாச்சு. இதில் மெயின் பீஸ் துணியை தனியாக தான் போல்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட முன் கப்பு இறக்கம் 12.5 இன்ச்சு. இதுக்கு 1 இன்ச்சு நம்ம கூடுதல் விட்டு 13.5 இன்ச்சு 12.5 இன்ச்சு முன் கப்பு அந்த ப்ளவுஸில் அளவு இருந்ததுக்கு கூட 1 இன்ச்சு விட்டு 13.5 இன்ச்சுக்கு நேர் ஒரு கோடு போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம தேவையான அளவு ஃப்ரெண்டில் முன்துண்டுக்கு நம்ம தையல் தும்பு விட்டு தான் கட் பண்ணிடுவோம். அந்த தையல் தும்பு விட்ட அளவையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், மீதி இருக்கிற இடம் நம்ம உடம்பு போக மீதி இருக்கிற இடம் நம்ம தையல் பகுதியாக இடம் விட்டுருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், கழுத்து சுற்றளவும் இந்த 41 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 2.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவும் 3.5 இன்ச்சு ஷோல்டர் வந்து நம்ம வைக்கோம். 3.5 இன்ச்சுனா தையல் தும்பெல்லாம் சேர்த்து. அடுத்தது ஆம்கோல் அளவும் 5.25 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்து இந்த முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு வச்சுருக்கோம். 5.5 இன்ச்சு வச்சு கழுத்து சுற்றளவு 2.5ல் ஒரு மார்க் பண்ணி நீட்டாக ஒரு கோடு போட்டுற வேண்டியதான். பாருங்கள், அடுத்தது நம்ம கோடு போட்ட இடத்துல இருந்து அந்த ஷோல்டர் அளவையும் நம்ம நீட்டாக மார்க் பண்ணி அதுலேயும் ஒரு டேனிங் வரும்படியாக ஆம்கோல் பகுதியில் ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். அடுத்தது முன் கப்புக்கு அளவு வச்சுருக்கதை செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம உடம்பு சுற்றளவில் பாதி எடுத்து இந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த பட்டி வந்து நமக்கு வளைவாக அந்த கப் ஷேப் போகிறதுக்காக இந்த தையல் தும்பு போக மீதி இருக்கிற இடத்தோட சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடுப்பு சைடில் 2 இன்ச்சும் ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சும் நம்ம அளவு வந்து கம்மி பண்ணியிருந்தோம்ல, அந்த அளவோடு சேர்த்து ஜாயின் பண்ணும்போது இந்த ஆஃப் ரவுண்டு மாடல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அடுத்தது முன் கழுத்துக்கு ஒரு ரவுண்டு முன் நெக் வந்து ரவுண்டு நெக் மாடல் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு ரவுண்டுக்கு மார்க் பண்ணிடலாம். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி ஒரு 1 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம டேனிங் அந்த ஒரு முக்கு பகுதியிலேருந்து 1 இன்ச்சு வித்தியாசத்தில் ஒரு மார்க் பண்ணி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழியும் 1 இன்ச்சு வித்தியாசத்தில் பின் கைக்குழி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், முன் கைக்குழி எப்போவுமே குழிஞ்சு தான் வரும், பின் கைக்குழி கொஞ்சம் மிதந்தது மாதிரி வரும். அதனால் பின் கைக்குழிக்கு இந்த டேனிங்லேருந்து 1 இன்ச்சு நம்ம கேப் விட்டு கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பின் கைக்குழி தான் சேர்த்தே கட் பண்ணியிருக்கோம், முன் துண்டையும் பின் துண்டையும். அடுத்தது முன் துண்டை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழி கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த பட்டி நம்ம 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் 2 பக்கமும் கம்மி பண்ணியை கட் பண்ணியிருந்தாலும் அந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியும். அடுத்தது இந்த போல்டிங் பகுதி முன் பக்கத்தில் ஓப்பன் சைடு இருக்கும் முன் கழுத்து பகுதியில், அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது பின் கழுத்து 8.5 இன்ச்சு வச்சு 2.5 இன்ச்சு அகலம் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணால் போதும். பாருங்கள், நீட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்ததாக பின் கழுத்து வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். 8.5 இன்ச்சு இறக்கமும் 2.5 இன்ச்சு அகலமாக வச்சு கழுத்து சுற்றளவு வந்து 2.5 இன்ச்சு. அடுத்தது அதில் ஒரு மாடல் நெக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு தைக்க போகிறதுனால லைட்டாக ஒரு சிங்கிள் மாடல் டிசைனிங் நம்ம கொடுத்துக்கிடலாம் அந்த ப்ளவுஸுக்கு. பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸோட முன் கழுத்து பின் கழுத்து எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த 1/2 இன்ச்சு குளித்து முன் துண்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம முன் கப் ஷேப்புக்கு ஏற்கனவே 13.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? அந்த மார்க் பண்ண அளவை இந்த போல்டிங் பகுதியை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்லாம் ஓப்பன் சைடில், அந்த கட் பண்ண பகுதியிலேருந்து ஒரு 3.25 இன்ச்சு மடக்கி எடுத்துக்கிடுவோம். மடக்கி எடுத்த அந்த போல்டிங் பகுதியில் ஒரு 1.25 இன்ச்சு மெயின் பீஸுக்கு நம்ம வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், 3.25 இன்ச்சு மடக்கி ஓப்பன் சைடில் இருந்து இந்த கப் ஷேப்பு துணியை 3.25க்கு மடக்கி 1.25 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு 1.25 இன்ச்சு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி உயரம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஓப்பன் சைடில் உள்ள அந்த துணியை அளந்து அந்த துணி அளவோட கழுத்து இறக்கத்துக்கும் இந்த கப் ஷேப் எட்ஜ்லேயும் கரெக்டாக அளந்து அந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணி 2.5 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு டாட் வந்து ஓப்பன் சைடு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது லைட்டாக மறுபக்க துணியில், ஏன்னா ஒரு பக்கத்துக்கு தான் நம்ம இப்போ அளவு வச்சுருக்கோம், அதில் லைட்டாக பதியும்படி ஒரு பஞ்சிங் பண்ணி லைட்டாக விட்டுக்கிடுவோம்.
அடுத்தது நம்ம அந்த மெயின் பீஸ் டாட் போட்டிருந்தோம்ல, அந்த டாட்டோட உயரத்துலேருந்து நீட்டாக ஒரு போல்டிங் பண்ணி ஆம்கோல் பகுதிக்கு கொண்டு போயாச்சுன்னா நமக்கு கரெக்டான ஒரு அளவு பாயிண்ட் மார்க்கிங் கிடைக்கும். பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவு எப்படி மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து மெயின் டாட்டு. அடுத்ததாக இது ஓப்பன் டாட்டு. இது கிராஸ் பீஸ், நம்ம ஆம்கோலில் கிராஸாக வரக்கூடிய இந்த டாட்டு. இந்த ஆம்கோல் டாட்டு நம்ம வந்து முடிக்கிற பகுதி இந்த ஓப்பன் சைடில் உள்ள டாட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொண்டு முடிக்கணும். அந்த டாட் வந்து பிடிக்கிறக்கூடிய இடம் வந்து நம்ம மெயின் டாட்டில் இருந்து லைட்டாக போல்டிங் பண்ணி ஆம்கோல் பகுதி கொண்டு வந்தாச்சுன்னா நீட்டாக கிராஸாக நமக்கு இந்த டாட் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ முன் கப் ஷேப்பு நீட்டாக நம்ம வந்து பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. எல்லா அளவு ப்ளவுஸுக்கும் இதே அளவு வராது, ஒவ்வொரு அளவை பொறுத்து நம்ம வந்து பாயிண்ட் மார்க் பண்ணணும். அடுத்ததாக நம்ம வந்து பட்டி ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டியை எடுத்து 2ஆக மடக்கிடணும். மடக்கி ஏற்கனவே நம்ம அந்த கப் ஷேப்பில் 1.25 இன்ச்சு மெயின் டாட் பிடிக்கிறதுக்காக பாயிண்ட் மார்க் பண்ணோம். அதே 1.25 இன்ச்சை நம்ம ஒரு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்தது 3.5 இன்ச்சு ஓப்பன் துணிக்கு நம்ம வந்து கட் பண்ணோம். அடிஷ்னல் ஓப்பன் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் ப்ளவுஸுக்கு. அதனால் 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடுவோம். இந்த கட் பண்ணக்கூடிய துணி ஆம்கோல் பகுதியிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்த துணியில் தான் நம்ம ஓப்பன் துணி இப்போவும் கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், கை துணி நம்ம எடுத்தாச்சு. கையோட சுற்றளவு 7.5 இன்ச்சு, கை நீளம் 7 இன்ச்சு. இந்த கை நீளம் 7 இன்ச்சுக்கு ஷோல்டரில் ஜாயின் பண்ணதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம தையல் தும்பு விட்டு, கை சுற்றளவுக்கு 7.5 இன்ச்சு ஒரு பக்கம்னா 15 இன்ச்சு கை சுற்றளவு. இந்த ப்ளவுஸோட கை சுற்றளவு 15 இன்ச்சு. இந்த 15 இன்ச்சுக்கு நம்ம 2 இன்ச்சு இடம் விட்டு 17 இன்ச்சு ஒரு கைக்கு துணி எடுத்திருக்கோம். எடுத்துருக்கிற துணியை நம்ம இப்போ போல்டிங் பண்ணி போட்டாச்சு. பாருங்கள், நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடுவோம். 15 இன்ச்சு மொத்தம் கை சுற்றளவு. 7.5 இன்ச்சு ஒரு பக்கம்னா 15 இன்ச்சு கை சுற்றளவு. அந்த 15 இன்ச்சு கைக்கு 2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு 17 இன்ச்சு கைக்கு நம்ம துணி எடுத்திருக்கோம். இந்த கைக்கு துணி எடுத்ததை நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த போல்டிங் பகுதி தான் ஷோல்டரோட சென்டர் பகுதி கைக்கு. அடுத்தது இந்த வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியை நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். பாருங்கள், கைக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டு 7.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்தது இந்த பார்டரோட எட்ஜில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு துணி நம்ம லைனிங் துணி ஜாயின் பண்ணுறதுக்காக கையோட கீழ் சுற்றளவில் இடம் விட்டுருக்கோம். அடுத்தது நம்ம இந்த கை சுற்றளவு 7.5 இன்ச்சை நீட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். கை எட்ஜில் இருந்து கையோட உயரம் ஷோல்டர் பகுதி வரை இந்த 7.5 இன்ச்சை மார்க்கு நீட்டாக பண்ணிக்கலாம். அடுத்ததாக கை சுற்றளவு இந்த ப்ளவுஸுக்கு 7.5 இன்ச்சு. அந்த 7.5 இன்ச்சில் பாதி 3.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். கை உயரத்துலேருந்து 3.5 இன்ச்சு 3.25 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அடுத்தது ஷோல்டர்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஆம்கோல் பகுதி கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதியும் ஷோல்டரில் 1.25 எடுத்த பகுதியும் லைட்டாக ஒரு ஜாயின் பண்ணி இந்த இடத்துல உள்ள சென்டர் பகுதியில் ஒரு மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். இப்போ கைக்கு ஃபுல் அளவுமே நம்ம இப்போ வச்சு முடிச்சாச்சு. அடுத்தது கை கீழ் சுற்றளவு நம்ம ஒரு 7 இன்ச்சு வச்சுக்கிட்டோம். அடுத்தது கைக்கு தேவையான அளவு தையல் தும்பு இடம் விட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ சூப்பரான கை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம கையை கட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், ஃபஸ்ட்டில் கை எட்ஜில் இருந்து தொடங்கி ஆம்கோல் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஆம்கோல் பகுதி கை சுற்றளவில் பாதி தான் ஆம்கோல் பகுதி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தது கட் பண்ணியாச்சு. இதோட சென்டரையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது முன் கைக்குழி. இப்போவும் ஃபஸ்ட்டில் கட் பண்ணது முன் கைக்குழி பின் கைக்குழி சேர்த்து முன் துண்டையும் பின் துண்டையும் சேர்த்து கட் பண்ணோம். ஆனால் இப்போவும் முன் கைக்குழியை மட்டும் நம்ம வந்து 2 பீஸ்லேயும் தனியாக எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், கை சூப்பராக நம்ம
கட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இப்போ கை கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸில் நம்ம கட் பண்ணது போக மீதி இவ்வளோ துணியந்தான் நமக்கு மீதி கிடச்சிருக்கு. இந்த துணியில் நம்ம பட்டி என்ன தைக்கிறதுக்கு எடுக்கணும், கழுத்து தைக்கிறதுக்கு எடுக்கணும். பாருங்கள், இப்போ சூப்பரான கட் பண்ண இந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் பாருங்கள். முன் துண்டு, பின் துண்டு, அந்த கப் ஷேப்பு, கை துணி, பட்டி துணி, ஓப்பன் துணி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். 41 இன்ச்சு உடம்பு சுற்றளவும் 16 இன்ச்சு இறக்கமும் உள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி.